ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவம். திவ்யாவோட முகத்தறி அழகாக கிழிஞ்சிருச்சு. வாய் தவறி அவங்களே அவங்களோட முகத்தறி கீச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் வந்துட்டு ஒரே ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாருன்ற விஷயங்கள் தெரியல. அது எப்படி ஒன்று இது வரைக்கும் நடந்ததே இல்லையே. ரைட்டு, பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு ரம்யாவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை தாக்குனாங்க. ஒரு 3 பேர் நினைக்கிறேன். ஆதிரை, வியானா, திவ்யா. என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, திவ்யா என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அவங்க எப்போயுமே ஆக்டிவாக இருக்கிற பர்சன் இந்த வாரம் ஆக்டிவாகவே இல்லையா. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ காண்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய கணவன் வந்துட்டு போன வாரம் தான் போயிருக்காரு, எவிட்டே இருக்காரு. இவங்க எப்படி ஆக்டிவாக இருப்பாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இத்தனைக்கும் கூடவே இருந்துட்டு என் நண்பின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு கடைசியில் வந்துட்டு இவங்க ஆக்டிவாக இருக்கிற பர்சன் இந்த வாரம் ஆக்டிவாக இல்லையா. அவங்க எதுக்காக ஆக்டிவாக இல்லை? இந்த காரணம் உங்களுக்கு தெரியாதா? இந்த காரணத்தை இப்போ சொல்லணுமா? அதுவும் எல்லாருமே ரம்யான்னு சொல்லும்போது உங்களோட வன்மத்தை இங்கே கொட்டணுமா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது சாண்ட்ரா உள்ளே வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, அவளுக்கு நான் ஜெயிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவள் என்னை ஜெயிலில் அனுப்ப நினைக்கிறேன். இது ஜெயிலுக்கு மட்டும் கிடையாது. எப்போ அவள் வந்துட்டு அன்றைக்கி யார் எவிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எஃப்ஜே பிரஜன் இருக்கும்போது சாண்ட்ரா அப்படின்னு சொன்னால் பார்த்தியா, அப்போவே தெரிஞ்சிச்சு அவள் மைண்டுக்குள்ளே ஒன்று நான் போகணும், இல்லை சாண்ட்ரா போகணும். எப்போ வந்துட்டு பிரஜன் போவார், கட்டில் எப்போ பிடிக்கல, இப்படி தான் அவன் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு அன்றைக்கே விஜய் சேதுபதி எங்களை சொன்னார் ஒரு வார்னிங் மாதிரி. என்னென்னா, அவங்க உங்களை ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியல, அவங்க கேம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது, நல்லா கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது விஜய் பர்வதி அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து அவள் பேசினா, நான் அப்பயே சொன்னேன், எப்படியும் இந்த கேமுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அந்த கேமே உங்களை சேர்த்துக்கும், கவலைப்படாதீங்க, அவளோட நிலைமையிலேருந்து யோசி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவள் வந்து உன்னோட நிலைமையிலேருந்து யோசிச்சிருந்தா இந்த வார்த்தை வந்திருக்குமா? கரெக்ட் தானே? ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க சாண்ட்ராவை பற்றி திவ்யா வந்து விஜய் பார்த்துக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு மேனஸ் இருக்குது, அந்த மேனஸ் இல்லை அப்படின்னு. சரிம்மா, மேனஸ் இருக்குதுன்னு தெரியுதுல்ல. உங்களுக்கு அந்த மேனஸ் இருந்துச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் போயிருக்காங்க 4 நாள் 5 நாளில் டெய்லியும் காலையில் அழுகுறாங்க, நைட் அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வீக்காக தானே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அங்கே சொல்லலாமா? இல்லை வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போகலாமே. உங்களுக்கு உண்மையிலே ரம்யா விட சாண்ட்ரா தான் கேவலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை, சொல்கிறேன் நான். ஸோ இவங்க மைண்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி வெஞ்சன்ஸ் வந்துருச்சு. ஸோ சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே வந்துட்டு சந்தேகப்படுறது தப்பே இல்லை போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தோணிருக்கு, இந்த பொண்ணு நம்மளை வெளியே அனுப்பணும்னு நினச்சிருக்காங்க. அதே தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போது அதான் சொல்கிறாங்க, அவசரப்பட்டுட்டேன், எங்கே நீ உன் வெஞ்சன்ஸை காமிக்கணுன்ட்டு தெரியாமல் போயிட்டேன், இந்த இடத்துல காமிச்சுன்னா பிரயோஜனம், இப்போ போக மாட்டேனே, ஏன்னா இந்த நேரத்தில் தான் ரம்யாவை எல்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட விஷயங்களை சொல்லி, நானாவது பரவாயில்ல உள்ளே இருக்கேன், பிரஜன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், அவர் எவ்வளோ நம்பினார் தெரியுமா இந்த பொண்ணை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் பிரஜன் போனதுக்கப்புறமா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் அவ்வளோ கோபம் வந்துச்சு. அடுத்த நிமிஷமே எனக்கு அந்த கட்டில் கூட கேட்குறான் வந்து, நான் இருடி நான் தரேன் அப்படின்றேன். இல்லை நீ எனக்கு இப்போ கூட இல்லைன்னா நானே எடுத்து வச்சுட்டோம்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு அவ்வளோ சண்டை வந்துச்சு, இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா சாண்ட்ரா இவங்க 2 பேர் விஷயத்தில் கிளியராக தெரியுது திவ்யாவோட விஷயங்கள். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி கூட எனக்கு டவுட் இருந்துச்சு, பட் இன்றைக்கி அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ஒரு சுத்தமாக வந்து டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட். சரி, இதை வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க பார்த்தா சாண்ட்ரா அதை தான் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.